السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 364. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 364ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் ஹைமி வல் அனாதி வர் ரிஃப்தி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. அமீன் அமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 364ஆம் நாள் பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒரு புதிய பாட தலைப்பு. இந்த தலைப்பிற்கான அர்த்தம், இதனுடைய விளக்கத்தையும் ஒரு சின்ன அறிமுகத்தையும் நம்ம முதலாவதாக பேச இருக்கிறோம். இதற்கு கீழே முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக சில ஆயத்துக்களை குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து கொண்டு வருவார்கள். அந்த கொண்டு வரப்பட்ட ஆயத்துகளில் இருந்தும் சில ஆயத்துகளுக்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் அது இடம்பெற்றதற்கான காரணங்களையும் மாத்திரமே இந்த பாடத்தில் நாம் பேச இருக்கிறோம். முதலாவது இந்த பாட தலைப்பு என்ன? பாபுல் ஹில்மி வல் அனாதி வர் ரிஃப்கி என்பதாக அமையக்கூடிய பாடம். ஹில்மு என்பதை குறித்த பாடமாக இருக்கின்றது. ஹில்முன்னு சொன்னா பொதுவாக சகிப்புத்தன்மை என்று தமிழ்ல சொல்வோம். இந்த பாட தலைப்பிற்கான முழு விளக்கமும் வரக்கூடிய அனைத்து விளக்கமுமே தலீலுல் ஃபாலிஹீன் என்ற ஷரஹ் கிதாபில வரக்கூடிய விளக்கமாக தான் அமையும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அப்போ அந்த ஷரஹ்ல சொல்லும் பொழுது ஹில்ம் என்பதற்கு இரண்டு அர்த்தத்தை போடுகிறார்கள். ஒன்று மன்னித்தல், இரண்டாவது பொறுத்து கொள்ளுதல். அதாவது பிறர் நமக்கு செய்த அந்த தீங்கினை மன்னித்து விடுவது, இதுவும் ஹில்மில கட்டுப்படும், இந்த சகிப்பு தன்மையில கட்டுப்படும். இரண்டாவது, யார் எந்த தீங்கி செஞ்சாலும் பொறுத்து கொண்டு இருப்பது, கோபப்படாமல் பொறுமையோடு இருப்பது. அப்படி பொறுமையோடு இருப்பதற்கும் ஹில்ம் என்று சொல்லப்படும். அப்போ அந்த பொறுமை, சகிப்பு தன்மை என்பதை குறித்து பேசக்கூடிய பாடமும் வல் அனாதி. இன்னும் அனாத்து இன்னொரு விஷயம் பார்க்கணுங்க. இந்த ஹில்மை பத்தி இன்னொரு விளக்கம் சொல்றாங்க. இந்த ஹில்மிற்கு அல் மிஸ்பாஹ் என்ற கிதாபில் இரண்டு விதமாக வந்திருக்கின்றது என்று சொல்றாங்க. ஒரு விதம் என்னன்னா ஹலும, ஹாவுக்கு ஃபதஹ வச்சு லாமிற்கு லம்மு வச்சு ஹலும என்பதாக வந்திருக்கு. இரண்டாவது விதம் ஹில்மன், ஹாவிற்கு கஸ்ர் வச்சு லாமுக்கு சுக்குன் வச்சு வந்திருக்கு. இந்த இரண்டு பொருளுமே மன்னித்தல், மறைத்தல். அதாவது சொஃபஹ் மன்னிக்குதல், சத்ரு மறைக்குதல். அதாவது பிறர் செய்த அந்த தீங்கினை முழுமையாக மன்னித்துக் கொள்வது, மன்னிப்பது. அந்த மன்னிப்பது என்ற அர்த்தமும் இதுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இன்னும் மறைத்தல், அதாவது ஒருத்தர் ஒரு குறையை நம்ம பார்க்கிறோம், அந்த குறையை யாரிடத்திலையும் சொல்லாம அவருடைய குறையை அப்படியே நம்முடைய மனதிலேயே வைத்து மறைத்து விடுவது. இப்படிப்பட்ட அர்த்தமும் இதற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித்தரார். இரண்டாவது அனாத் வல் அனாத். அனாத் என்று சொன்னால் செயலில் திடீரென சீக்கிரம் காட்டாமல் ஆராய்ந்து மெதுவாக அவசரமின்றி நடத்துதல், இதுதான் அனாத்து. தெளிவா சொல்லணும்னா விவேகத்தன்மை என்று சொல்லலாம். தமிழ்ல வேகம் சொல்லுவாங்க. வேகம்னா ஸ்பீடு, வேகமா செய்யறது. விவேகம் சொன்னா பொறுமையோடு செய்வது. ஒரு காரியத்தை விவேகமா யோசிச்சு இப்படி செஞ்சா என்ன ஆகும், பின்விளைவுகள் என்ன, இந்த காரியத்தை நம்ம செய்யறது சரிதானா என்று யோசித்து அதில் முழுமையான முடிவை அடைந்து
பொறுமையா செய்யறது, நிதானமாக செய்யறது, இதுதான் அனாத் என்று சொல்லலாம். அப்ப செயலில் திடீரென சீக்கிரம் காட்டாமல், ரொம்ப அவசரப்படுத்தாம என்ன விஷயம் நம்ம செய்ய போறோம் அதில் முழுமையான ஆராய்ச்சி செய்து மெதுவாக அவசரம் இல்லாமல் நடத்தி கொள்வது, இதுதான் அனாத். இந்த அனாத்தை பற்றி பேசக்கூடிய பாடமாகவும் இந்த பாடம் என்பது இருக்கின்றது. அடுத்தபடியாக ஒரு ரிஃப்க் என்று சொன்னால் ஹர்க் என்பதற்கு எதிர்மாறான சொல். அதாவது ஹருக்குன்னு சொன்னா கடினம், கொடூரம், இரக்கமற்ற தன்மை என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒருத்தர் நம்ம கடினமாக நடந்து கொள்ளுதல், கொடூரமான முறையில் நடந்து கொள்ளுதல், யாருக்கும் இரக்கம் காட்டாமல் நடந்து கொள்ளுதல், இந்த ஒரு செயலுக்கு சருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப இதற்கு அப்படியே நேர் மாற்றமான சொல்லுதான் ரிஃபுக்கு. ரிஃபுக்குன்னு சொன்னா மேன்மை, நெகிழ்வு, நயமுடைய சீரான நடத்தை என்பதாக நமக்கு ஷரஹ்ல சொல்றாங்க, தெரியல அழகில்ல. அப்போ மென்மையோடு நடந்து கொள்ளுதல், யார்கிட்டையும் எல்லாவர்கிட்டையும் இரக்கத்தோடு மென்மையோடு நடந்து கொள்ளுதல். இரண்டாவது நெகிழ்வோடு, இப்ப எல்லாட்டையும் மகிழ்ச்சியோடு நம்ம பேசுறது, நெகிழ்ந்து பேசுறது, இதுவும் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்து நயமுடைய சீரான நடத்தை, இப்ப நியாயமான முறையில எல்லோரோடும் சீரான முறையில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதுதான் ரிஃபக். இப்படிப்பட்ட அர்த்தத்திற்கு தான் ரிஃபக் என்பது வரக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த ரிஃபக் என்பதை குறித்து பேசக்கூடிய பாடமாகவும் இருக்கின்றது. அப்போ சகிப்புத்தன்மை, பொறுமையோடு அவசரப்படாமல் விவேகத்தோடு இருப்பது, இன்னும் திடீரென அதாவது இரக்கத்தோடு மென்மையோடு நடந்து கொள்ளுதல் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாகவும் இந்த பாடம் என்பது இருக்கின்றது. இப்ப இந்த மூன்று விஷயத்தை பேசக்கூடிய பாடம் தான் இந்த பாடம். அப்போ இப்படி சகிப்புத்தன்மையோடும் விவேகத்தோடும் மென்மையோடும் நடந்து கொள்ளுதல், இதை குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன? இதை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறார்கள்? இப்படி இந்த மூன்று காரியத்தை பேணி நடப்பதன் மூலம் என்னென்ன பலாபலன்களை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய பாடம்தான் இந்த பாடம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அப்ப இதுதான் இந்த பாட தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகமாக இருக்கு. முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த ஆயத்துகளுக்கான அர்த்தங்களையும் தர்ஜுமாக்களையும் அந்த ஆயத்துகளை வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாப பார்ப்போம். 74வது பாடம். இந்த ரியாது ஸாலிஹீனுடைய கிதாபினுடைய இடம்பெறக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 74வது பாடமாக அமைகின்றது. அப்ப இதுவரையிலும் நாம் 73 பாடங்களை, அந்த பாடங்களில் இடம்பெற்ற அனைத்து ஹதீஸ்களையும் ஆயத்துகளையும் முழுமையாக நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். நாம் படித்த அந்த அனைத்து ஹதீசுகள், அனைத்து ஆயத்துகளையும் நம்முடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் வழங்க இருந்ததுமானாக. இப்பொழுது 74வது பாடமான இந்த பாடத்தை பற்றி பேச இருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு பாபுல் ஹில்மி வல் அனாதி வர் ரிஃப்கி. இதனுடைய அர்த்தத்தை பார்த்துட்டோம். சகிப்புத்தன்மை, விவேகத்தன்மை, மென்மையோடு நடந்து கொள்ளும் தன்மை, இதை பற்றி பேசக்கூடிய இந்த மூன்று காரியத்தை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. இப்போ முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயத்துக்களை நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம். வாங்க. قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, وَالْكَاظِمِينَ الْغَيْظَ وَالْعَافِينَ عَنِ النَّاسِ وَاللَّهُ يُحِبُّ الْمُحْسِنِينَ என்பதாக அமையக்கூடிய ஆயத். இந்த ஆயத்திற்கான தர்ஜிமாக முதலாவதாக பார்த்துருவோம். وَالْكَاظِمِينَ الْغَيْظَ, கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவர்களும், وَالْعَافِينَ عَنِ النَّاسِ, மக்களை விட்டு மன்னிக்கக்கூடியவர்கள், மக்கள் செய்த அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்களும், வல்லாஹு, இன்னும் அல்லாஹு ஆகிறவன், யுஹிப்புல் முஹ்சினீன், அந்த இஹ்சான உடையவர்களை, அந்த நல்லோர்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லப்படக்கூடிய ஆயத்து தான் இந்த ஆயத்து. இதுதான் இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா. இந்த ஆயத்திற்கான தஃப்சீரை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த ஆயத்திற்கான தஃப்சீராக ஃபத்ஹுல் பயான் என்ற தஃப்சீரை நம்ம எடுத்துக்கொள்வோம். அந்த ஃபத்ஹுல் பயானில் சொல்லக்கூடிய அர்த்தம், விளக்கம் என்னன்னு சொன்னா, முதலாவதாக வல் காதிமீனல் கைல என்ற வார்த்தை. காதிமீன என்பது கலம என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அப்ப கலம என்பதற்கு 4 அர்த்தம் போடுறாங்க. 4 அர்த்தம். முதலாவது அர்த்தம் என்னன்னு சொன்னா, கலம ஐவஹு,
அதாவது அவனுடைய கோபத்தை அவன் அடக்கி கொண்டான், விழுங்கி கொண்டான் என்ற அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது அர்த்தத்தை போடும் பொழுது கலம்துல் சிகா, அதாவது தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த பானை, அந்த பானையினுடைய தண்ணீரை நிரப்பி அந்த பானையினுடைய மூடியை நான் மூடினேன். அப்ப கலம் தூ இந்த இடத்துல மூடினேன் என்ற அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்றாங்க. மூன்றாவது அர்த்தம் அல் கலாமத், கலாமத்துன்னு சொல்றாங்க. கலாமத்துனா அர்த்தத்தை நமக்கு எழுதும் பொழுது ஒரு நீரை, தண்ணீரை அடைக்கக்கூடிய ஒரு அணை, ஒரு வாய்க்காலை அடைக்கக்கூடிய ஒரு டேம். இப்ப நம்ம டேம்னு சொல்றோமா இல்லையா, கால்வாய், அந்த டேமு, அந்த டேமுகளை அடைக்கக்கூடிய அந்த அணை இருக்குதா இல்லையா, அதுதான், அது ஒரு கலாமத். இந்த அர்த்தமும் இதற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க கலமல் பஈரி ஜர்ரதஹு, அதாவது ஒரு ஒட்டகம் என்பது தான் சாப்பிட்ட அந்த உணவு, அந்த உணவை ஜீரணம் செய்யும், அதாவது ஜீரணமாகக்கூடிய அந்த உணவை தன்னுடைய வாய்க்கு வராமல் தடுத்து வைப்பது. அப்போ உணவு சாப்பிட்டுச்சு அந்த ஒரு ஒட்டகம், சாப்பிட்ட உணவு வயிற்றுக்கு தான் போகணும், திரும்ப வாய்க்கு வரக்கூடாது. அப்ப வயிறில் அடக்கி அந்த சாப்பாடை அதை அடைத்து வைக்கின்றதா இல்லையா, அந்த அர்த்தத்திற்கும் இந்த கலமை என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லித்தராங்க. அப்ப ஆக மொத்தம் 4 அர்த்தத்தை கொடுக்கிறாங்க. மூடுறது, அணை கட்டுறது, அடைத்து வைப்பது, விழுங்கி கொள்ளுதல் என்ற இந்த 4 அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும். அப்போ இது எல்லாமே இந்த வார்த்தைக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். காலிமீன கைத, கோபத்தை அவர்கள் அடக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள், கோபத்தை அவர்கள் விழுங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற அர்த்தத்திற்கெல்லாம் இந்த ஆயத்தை வைக்கலாம் என்பதை இதன் மூலமாக நம்ம பார்க்கிறோம். உதாரணமாக 3 ஹதீசுகளை கொண்டு வரப்படுகிறது. இதுல முதலாவது ஹதீஸை சொல்றாங்க, அனஸல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸை சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், ஒருவன் கோபத்தை காண்பிக்க வழியிருந்தும் யார் அதை தடுத்துக் கொள்வாரோ மறுமையினாலில் அனைத்து படைப்பினங்களுக்கு மத்தியில் அவனை அல்லாஹ் அழைத்து ஹூருல் ஐன்களில் இருந்து அவன் எதை விரும்புகிறானோ அதை அவன் எடுத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுவானா. இது கோபத்தை அடைத்துக் கொள்ளக்கூடியவருக்கான ஒரு தரஜா, ஒரு அந்தஸ்து என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. ஒருத்தன் அந்த உலகத்துல கோபப்படக்கூடிய எல்லா உரிமையும் இருக்கு. ஒருத்தன் இருக்கிறான், அவன் கோபப்பட்டு அவனை கொன்றுவாங்க. அதாவது ஒரு இடத்துல அவன் சிக்கி இருக்கிறான், ஒரு ஜெயில அவன் இருக்கிறான், அந்த ஜெயில ஒரு கைதியாக இருக்கக்கூடிய ஒருவன், அவனை அந்த போலீஸ்காரன் அடிக்கிறாங்க. அடிக்கும் போது கோபப்பட முடியுமா? கோபப்பட்டு அவளந்தான், அவன் சோழி முடிஞ்சிடும். அவனை கொலை செய்யக்கூடிய துணிவார்கள், அவனுக்கு என்ன தண்டனை வேணா கொடுத்து அவனை நோய் வினைப்படுத்துவார்கள். அப்போ இந்த இடத்துல அவனுக்கு கோபப்படக்கூடிய உரிமை கிடையாது, கோபப்படக்கூடிய சூழ்நிலை அவனுக்கு ஏற்படலை. அதுவே ஒருத்தவன் எஜமானனாக இருக்கிறான், ஒரு எஜமானனாக இருக்கிறான், இல்ல ஒரு சாதாரண மக்களையும் வைப்பன, ஒரு சாதாரண ஒருவனுக்கு ஒரு நபர் தீங்கு செஞ்சுட்டான்னு சொன்னா அவனை திட்டுவதற்கான, அவனை ஏசுவதற்கான எல்லா உரிமையும் இருக்கு, இஸ்லாத்துல இருக்கு. கோபப்படலாம். அப்போ அவன் மீது கோபம் கொள்வது இவனுடைய உரிமை தான், இவன் மேலதான் நியாயம் இருக்குது, அவன் மேலதான் அநியாயம். அப்ப அநியாயக்காரனை ஒரு நியாயம் உள்ளவன் திட்டலாம், அவனை மீது கோபம் கொள்ள முடியும். அப்ப இதுதான் அதிகாரம், இதுதான் அவனுக்கான வல்லமை. அப்ப கோபப்படக்கூடிய வழி, அந்த வல்லமை இருந்தும் யாரு கோபப்படாமல் அதை தடுத்து விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ அந்த நபருக்கான கிடைக்கக்கூடிய தரஜா என்ன? வறுமையினால் அல்லாஹு தஆலா எல்லா படைப்பினருக்கும் கூப்பிடுவான், ரகசியமா கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினருக்கு முன்னிலையில் அவனை நிறுத்தி சொல்லுவான் அல்லாஹ், இந்த ஹூருல் ஐன்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுவனத்து பெண்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அந்த சுவனத்து பெண்கள் நீ யார விரும்புறியோ அவர்களை நீ கூட்டி செல்லப்பா, நீ அவர்களை நீ எடுத்துக்கொள் என்று அல்லாஹு தஆலா அப்படி எல்லா மக்களுக்கும் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அந்த நபருக்கு கொடுக்கக்கூடியவனாக இருப்பான என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. இது ஒரு உதாரணமாக கொண்டு வராங்க. இரண்டாவது ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், போராடி ஒருவரை வீழ்த்துவது வலிமை அல்ல, மாறாக கோபிக்கும் போது தன் நெஞ்சை கட்டுப்படுத்தி கொள்வதுதான் உண்மையான வலிமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸ். அப்போ ஒருத்தவன் ஒரு மல்யுத்த வீரனாக இருக்கிறான், அந்த மல்யுத்த வீரன் அந்த மல்யுத்தம் செய்து அவன் என்ன செய்யறான், அவன் அந்த மல்யுத்த வீரனாக இருந்து தன் கோபத்தின் காரணமாக அவனை அடித்து அவன் வீழ்த்தக்கூடியவனாக இருக்கிறான். அது உண்மையான வலிமை கிடையாது. ஒருத்தனை வீழ்த்திட்டா, இந்த தரையில வீழ்த்த அவனை அடிச்சு கீழே படுக்க வச்சுட்டா உண்மையான வீரம் கிடையாது. உண்மையான வீரம் என்பது கோபம் வரும் பொழுது அதை கட்டுப்படுத்திக் கொள்வதுதான்.
நெஞ்சில் அடக்கிக் கொள்வதுதான் உண்மையான வீரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸையும் நமக்கு உதாரணமாக சொல்லித்தராங்க. மூன்றாவது இறுதியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள், அதாவது அவர்கள் நடந்த ஒரு செய்தி, அதை நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு ஒரு ஊழியன் இருந்தானாம். அந்த ஊழியன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் கோபப்படும் அளவிற்கு ஒரு தவறு செஞ்சிட்டாரு. அந்த தவறு செஞ்சவன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்களாம், அல்லாஹ்வின் மீதுள்ள தக்வா என்பது கோபத்தின் நெருப்புக்கான பல மருந்துகளை விட செய்து விட்டது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஊழியனை பார்த்து சொன்னார்கள். இப்போ அல்லாஹ் மீது அது என்ன சொல்ல வராங்கன்னா, அல்லாஹ்வின் மீது உள்ள தக்வா, எனக்கு அல்லாஹ்வின் மீது தக்வா இருக்கு, இரையச்சம் இருக்கின்றது. அந்த இரையச்சத்தின் காரணமாக இந்த கோபத்தினுடைய நெருப்புக்கான பல மருந்துகளை அந்த தக்வா விட செய்து விட்டது. கோபம் என்பது ஒரு நெருப்பு மாதிரி. அது எனக்கு பற்றி இப்ப நெருப்பு, எனக்கு கோபம் வருது. ஆனால் என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தக்குவா, அதன் காரணமாக நான் கோபத்தை அடக்கி கொண்டு உன்னிடத்தில் நான் அமைதியாக பேசுகிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ இதுதான் உண்மையினான ஒரு கோபத்தை விழுங்கிக் கொள்ளுதல் என்பதை கற்றுத்தரக்கூடிய 3 உதாரணமாக தான் இந்த ஹதீசுகளை நமக்கு அருமையாக இந்த தஃசீர்ல அருமையாக சொல்லித்தராங்க. இப்ப அடுத்தபடியாக பாருங்க, வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை விட்டும் மன்னிக்க கூடியவர்கள் என்று சொன்னாங்க. அப்போ அதாவது இந்த ஆயத்திற்கு தஃசீர்ல சொல்லும் பொழுது, தம்மிடம் தவறு செய்தவர்களை தண்டிக்கும் உரிமை இருந்தும் அவர்களை மன்னிப்பது, மேல சொல்லப்பட்ட மாதிரியே தான். அவனை தண்டிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. இவன் நினைச்சா அவனுக்கு என்ன வேணா தண்டனை கொடுக்கலாம், என்ன வேணா செஞ்சிடலாம். ஆனா அப்படி இருந்தும் கூட அவனை மன்னித்து விடுவது, அவனுக்கு எந்த ஒரு தண்டனை கொடுக்காம நல்ல அதே நேரத்துல கோபம் இருக்கக்கூடாது, திருப்தியான முறையில் அவனை மன்னித்து விடுவது இருக்குதா இல்லையா, அதுதான் ஆஃபீன் அனின் நாஸ், அத்தகையவர்கள் தான் இதில் சேரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித்தராங்க. இன்னும் அல்லாஹு ஆகிறவன் யுஹிப்புல் முஹ்சினீன, அந்த இஹ்சானுடையவர்களை, நல்லோர்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இந்த யுஹிப்புல் முஹ்சினீன் இதுல ஒரு 3 நபர்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்றாங்க. முதலாவது நபர் கோபத்தை அடக்கிக் கொள்பவர். கோபத்தை யாரெல்லாம் அந்த உலகத்தில் அடக்கிக் கொள்றார்களோ அவர்களும் முஹ்சினீன்கள் தான். இரண்டாவது மனிதர்களை மன்னிப்பவர்கள், அவர்கள் செய்த பாவத்தை பொருட்படுத்தாமல் அதை அவர்களுக்கு மன்னித்து கொடுப்பவர்கள் இரண்டாவது நபர்கள். மூணாவது பிறருக்கு நன்மை செய்யும் அனைவரும் இதில் அடங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நமக்கு கற்றுத்தராங்க. இப்ப பிற மனிதர்களுக்கு நலவை செய்து கொடுக்கிறார், உதவி செய்து கொடுக்கிறாருன்னு சொன்னா அவரும் இஹ்சானுடையவர், முஹ்சினீன்கள் தான். அப்போ வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அப்ப இதுல ரெண்டுமே கட்டுப்படி அடிச்சா, கோபத்தை விழுங்கக்கூடியவர்கள் வந்துருச்சு, பாவத்தை அதாவது தன் தவறை மன்னிக்கக்கூடியவள், பிறர்களுடைய தவறுகளை மன்னிக்கக்கூடியவர்கள் வந்துருச்சு. இவர்களுமே இஹ்சான்கள், முஹ்சினீன்கள் என்று நமக்கு தஃசீர்ல சொல்லித்தரான். அப்ப அந்த முஹ்சினீன்களை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை கற்றுத்தரக்கூடிய ஆயத்து தான் இந்த ஆயத்து. சரிங்களா? பாருங்க, சூரத்து ஆல இம்ரானுடைய சூறாவில 134வது ஆயத்தாக இந்த ஆயத்தினை கொண்டு வரப்படுகிறது என்பதை நமக்கு இதன் மூலமாக சொல்லித்தராங்க. இப்ப இது முதலாவது ஆயத். இப்ப அடுத்தபடியாக பாருங்க, وقال تعالى, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين என்று அமையக்கூடிய ஆயத். இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா முதலாவதாக பார்ப்போம். ஹுதில் அஃப்வ, மன்னிப்பை நீ பிடித்துக்கொள், மன்னிக்கும் தன்மையை நீ கடைபிடித்துக்கொள். வஅமுர் பில் உர்ஃபி, இன்னும் நலவை கொண்டு நீ ஏவிக்கொள். வஅரில் அனில் ஜாஹிலீன், இன்னும் முட்டாள்களை விட்டும் நீ புறக்கணித்து விடு, மடமைத்துவத்தில் உள்ளவர்களை நீ புறக்கணித்து விடு என்பதாக கூறக்கூடிய ஆயத்தாக இந்த ஆயத் என்பது அமைகின்றது. இந்த ஆயத்திற்கான தஃசீரை பார்க்கும் பொழுது இப்னு ஜுஸைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய தஃசீரை நம்ம பார்ப்போம். அப்ப இந்த தஃசீரில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஹுதில் அஃப்வ, இந்த ஹுதில் அஃப்வ என்ற வார்த்தைக்கு 2 பொருட்களை நமக்கு எழுதுறாங்க, 2 அர்த்தம் இருக்கு. முதலாவது அர்த்தம் என்னன்னா, மனிதர்களின் குணம் நடத்தையில் எளிதானதை எடுத்துக்கொள்வது. அப்ப இந்த அஃபு என்பதற்கு நம்ம மன்னிப்புன்னு அர்த்தம் கொடுத்தோம். ஆனா இந்த தஃசீர்ல எளிதான விஷயம், அதற்கு அந்த அர்த்தம் இதுக்கு வருகிறது என்பதை நமக்கு அருமையாக சொல்லித்தராங்க. அதாவது கடுமையான எதிர்ப்புகளை வைக்காதே. அதாவது உங்களிடம் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் உங்களுக்கு எதிராக சில காரியங்களை செய்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யறாங்க,
அப்படின்னு சொன்னா அவர்களை நீங்கள் வன்மையாக எதிர்ப்பு காட்டாதீங்க, உங்கள் எதிர்ப்புகளை அப்படி பகிரங்கமாக காட்டாதீர்கள் என்பதை இதன் மூலமாக சொல்லி தராங்க. இன்னும் சொல்றாங்க, மக்களின் இயல்பான குணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், பெரிதாக எதிர்பார்க்காதீர்கள் என்றும் சொல்லி தருகிறார்கள். அப்ப ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார்கள். மக்கள்ல சில நபர் ஒரு மாதிரி இருப்பாங்க, பக்குவமாக பேசுவாங்க. சில நபர்களுடைய இயல்பான நிலையே கொஞ்சம் அப்படி இப்படி பேசக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். அப்ப அவர்கள் ரொம்ப எதிர்பார்க்க கூடாது, என்ன இப்படி பேசுறான், இவன் இப்படி பேசுறான், சரியா பேசலையே அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்க கூடாது. அவருடைய இயல்பான நிலையை பொருந்திக் கொள்வது, இந்த அர்த்தமும் இந்த ஹுதுல் அஃபு என்பதற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, அதிக சுமை கஷ்டம் திணிப்பு வராதபடி நீ மக்களிடத்தில் நடந்து கொள். அப்ப மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்க கூடாது, எந்த ஒரு திணிப்பையும் கொடுக்க, அதாவது வற்புறுத்துதல், ஒரு இந்த காரியத்தை நீ செஞ்சே ஆகணும் என்பதாக கஷ்டத்தையோ ஒரு சுமையோ அவர் மீது நீ வைத்து விடாதே என்பதை இதன் மூலமாக நமக்கு சொல்லித்தராங்க. இப்ப இரண்டாவது பொருளை பார்க்கும் பொழுது, இரண்டாவது அர்த்தத்தை பார்க்கும் பொழுது சொல்றாங்க, இந்த வசனம் என்பது, இந்த ஹுதுல் அஃபு வஅ்முரு பில் உர்ஃபி என்ற இந்த வசனம் என்பது ஜகாத் என்பது பரவாக்கப்படுவதற்கு முன்பு எளிதாக கொடுக்கப்படும் தானம் என்பதை குறித்து வரக்கூடிய வசனமாக இது அமைந்தது என்பதை சொல்லித்தராங்க. அப்போ அந்த தானத்தை குறித்து பேசக்கூடிய அர்த்தம் தான் இந்த ஒரு ஆயத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். அதாவது மக்களால் முடிந்த தானத்தை நீ ஏற்றுக்கொள். அதாவது எல்லா மக்களும் பணக்காரர்களாக தானங்கள் கொடுக்கக்கூடியவர்களா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஜக்காத்துக்கு முன்னாடி உள்ள காலம். அந்த காலத்தில் சொல்லப்படக்கூடிய கருத்து எடுத்துக்கணும். அப்போ மக்களால எவ்வளவு தானம் செய்ய முடியுதோ அந்த தானத்தை நீ ஏற்றுக்கொள்ள, அதிகமாக எதிர்பார்க்காது. இவன் கம்மியா தானம் செய்யறான், அவன் கூடுதல் தானம் செய்யறான், அவன்கிட்ட சொத்து இருக்க தானம் செய்து தானம் செய்யலானே அப்படி எல்லாம் கேள்வி கேட்காது. அவன் கொடுக்கக்கூடிய தானத்தை நீ முழுமையாக, நீ நல்ல முறையாக நீ எடுத்துக்கொள், எளிதான முறையில் நீ எடுத்துக்கொள் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்று இரண்டு அர்த்தத்தை நமக்கு இந்த ஹுதுல் அஃபு என்ற வார்த்தைக்கு சொல்லித்தராங்க இந்த இப்னு ஜுஸை என்ற தஃசீரில. இப்ப அடுத்தபடியாக வஅ்முரு பில் உர்ஃபி என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. வஅ்முரு பில் உர்ஃபி இந்த வார்த்தைக்கு சொல்லும் பொழுது நன்மைகள், நற்செயல்கள், நல்ல மரபுகள், நல்ல பழக்க வழக்கங்கள் என்பதை கொண்டெல்லாம் நீ ஏவி விடு என்று அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும். இந்த உர்ஃபுக்கு கிட்டத்தட்ட 3 அர்த்தம் வருது. நன்மையான காரியங்கள், அதாவது இந்த உலகத்தில் எந்த காரியத்தை செய்தால் நன்மைகள் கிடைக்குமோ அந்த காரியம், அந்த நன்மையான காரியத்தை செய்வதற்கு மக்களுக்கு நீ ஏவு, இப்படி ஒரு அர்த்தம். இரண்டாவது நற்செயல்கள், இந்த உலகத்துல என்னென்ன நல்ல காரியம் இருக்குதோ, நல்ல உதவிகள் இருக்கலாம், நல்ல பணிவிடைகள் இருக்கலாம், இது போன்ற செயல்களை எல்லாம் செய்து கொடு. இந்த உதவிகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கும் அதை செய்வதற்கும் ஆன ஏவுதலை நீ மக்களிடத்தில் கொடு. 2 அர்த்தம் வைக்கலாம். 3வது அர்த்தம் நல்ல மரபு, நல்ல பழக்க வழக்கங்கள், மக்களிடத்துல என்னென்ன பழக்க வழக்கம் இருக்கின்றதோ அந்த பழக்க வழக்கங்களை வளர்க்க செய்ய வேண்டும். அதன் பக்கமும் நீ மக்களை ஏவி விடு, மக்களுக்கு நீ ஏவு என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. அடுத்தபடியாக அனில் ஜாஹிலீன, இதற்கு எழுதும் பொழுது முட்டாள்தனமாக நடக்கக்கூடியவர்களை நீ புறக்கணித்து விடு. இந்த உலகத்துல முட்டாள்தனமான சில நபர்கள் இருப்பாங்க, நம்ம இடத்துல வம்பிழுக்க வேண்டும், நம்மளை கீழ்தாழ்த்த வேண்டும் என்று சில ஜாஹிலீன்கள் இருப்பார்கள். அவர்களிடத்தில் நீ வாதத்திற்கு போகாத, அவர்கள் எதிர்த்து நீ பேசாத. ஏன்னா தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது கல் எடுத்து சாக்கடையில போட்டா, நம்ம நம்ம கல் எடுத்து சாக்கடை போட்டாலும் அந்த சாக்கடைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த சாக்கடை தெரிச்சு நமக்கு தான் பிரச்சனை. அப்போ ஜாஹிலீன்களும் இது போலதான், அவர்களிடத்தில் வாக்குவாதம் செஞ்சா, தர்க்கம் செஞ்சா நம்ம தான் பாதிக்கப்படுவோம், அவர்கள் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவன் முட்டாள்தனமா ஒரு வாதம் செஞ்சுட்டு போயிடுவான், நம்ம தான் அதற்கான பாதிப்பை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கும். அதனால் அவர்களை நீ எதிர்த்து போகாதே. இன்னும் சொல்றாங்க, அவர்களை போல நீ பேசவும் நடக்கவும் வேண்டாம், இன்னும் அவர்களை மன்னித்து பொறுமையாக நீ இருந்து கொள் என்பதை இதன் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். அப்ப வாழ் என்பதற்கு புறக்கணித்து விடு என்ற அர்த்தம் தான் கரெக்டானதாக இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட அர்த்தமும் கொடுக்கிறாங்க. புறக்கணித்து விடு, அவருக்கு நீ தர்க்கம் செய்யாதே, அவர்களை போல நீ நடந்து கொள்ளாதே, அவர்களை நீ மன்னித்து நீ பொறுமையாக என்ற அர்த்தமும் இதற்கு வரக்கூடியதாக இருக்கும். இந்த ஆயத்தை இறங்கின உடனே ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு கேட்டாங்களாம், ஜிப்ரீலே இந்த ஆயத்திற்கான முழு விளக்கம் உங்களுக்கு தெரியுமா, இந்த விளக்கம் உங்களுக்கு முழுமையாக தெரியுமான்னு கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த ஆயத்திற்கான விளக்கம் தெரியலையே, நான் அல்லாஹ் இடத்துல போய் கேட்டு இருந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அல்லாஹ் இடத்துல போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் விட்டு வருகிறார்கள். வந்து சொன்னார்களாம், 3 விஷயத்தை சொல்லி தருகிறார்கள். முதலாவது, உன்னை துண்டித்தவரை இணைத்துக்கொள் என்று சொன்னார்கள். இந்த உலகத்துல உன்னை யாரெல்லாம் துண்டித்து கொள்கிறார்கள், உன்னுடைய உறவுகளை உன்னை துண்டித்துக் கொள்ளலாம்,
துண்டித்திருக்கலாம், உன்னை விட்டு பிரிந்தவர்களாக இருக்கலாம். அப்படி உன்னை ஒதுக்கி வைத்தவர்களையும் நீ இணைந்து கொள்ளக்கூடியவர்களாக இரு என்ற அர்த்தம் இந்த ஆயத்து, இந்த ஹுதுல் ஆஃபு என்பதற்கு இப்படி ஒரு அர்த்தம் கொடுக்கிறார்கள். இரண்டாவது விஷயத்தை சொல்லும் பொழுது, உனக்கு கொடுக்காதவருக்கு நீ கொடு என்று சொன்னார்கள். இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை ஒருத்தர் கொடுக்குறாங்க, அப்போ ஒன்னை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு, ஒன்னை மட்டும் தவிர்த்துட்டு மத்த எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, நீ ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது அவரையும் சேர்த்து கொண்டு அவருக்கும் அந்த பொருளை கொடு என்ற அர்த்தம் இதற்கு வரக்கூடியதாக இருக்கும். இதுதான் தாயத்திற்கான விளக்கம் சொன்னாங்க. மூன்றாவது விளக்கத்தை சொல்லும் பொழுது, உனக்கு அநியாயம் செய்தவரை நீ மன்னி. உனக்கு அநீதம் சில பேர் செஞ்சிருக்கலாம், அப்படி அநீதம் செஞ்சாலும் அவர்களை மன்னித்து நீ ஏற்றுக்கொள். அவர்களை நீ சாபமிடாதே, அவர்களின் பக்கம் நீ கோபம் கொள்ளாதே, அவர்களை முழுமையாக நீ மன்னித்து விடு என்ற விஷயத்தை எல்லாம் கற்றுத் தருகிறார்கள். அப்ப இது மட்டும் கிடையாது, இன்னும் நமக்கு இப்னு ஜுஸை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃசீர்ல சொல்லும் பொழுது, இது ஒரு மகாரிமுல் அஹ்லாக் என்பதில் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும். அதாவது உயர்ந்த ஒரு குணத்துல, அப்ப குணங்களிலேயே ரொம்ப உயர்ந்த குணம்னு ஒரு குணம் இருக்குமா இல்லையா, அப்படிப்பட்ட குணங்களில் இந்த 3 காரியங்களும் சேரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு அருமையாக கற்றுத்தரக்கூடிய ஆயத்து தான் இந்த ஒரு ஆயத்து. பாருங்க, அல் அராஃப், சூரத்துல் அராஃப்ல 199வது ஆயத்தாக இந்த ஆயத்து என்பது பதிவு செய்யப்படுகிறது. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதுதான் இந்த ஆயத்திற்கான விளக்கங்களாக இருக்கின்றது. இப்போ இந்த பாடத்தில் நம்ம இந்த 2 ஆயத்துக்களை பற்றி மாத்திரமே பேசியிருக்கிறோம். இந்த ஆயத்துல முஸன்னிஃப் அவர்கள் சில ஆயத்தினை கொண்டு வராங்க, அதுல 2 ஆயத்தை பார்த்தாச்சு. இப்போ நேரம் குறைவின் காரணமாக இந்த 2 ஆயத்துகளையும் அதிகப்படியான விளக்கங்களை நமக்கு தந்து இருக்கிறார்கள். அந்த அனைத்து விளக்கங்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப அந்த விளக்கங்களை எல்லாம் சொல்வதற்கு இந்த 30 நிமிடங்கள் என்பது ரொம்ப குறைவானதாக இருப்பதன் காரணமாக இந்த 2 ஆயத்துகளுடைய தர்ஜுமாக்களின் விளக்கங்களை மட்டுமே இந்த பாடத்துல பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ என்ற இந்த ஆயத்திற்கான தர்ஜுமாக்களையும், அதற்கு கீழே வரக்கூடிய அந்த ஆயத்திற்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களை முழுமையாக இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் பேச இருக்கிறோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.